எப்போ நம்ம எல்லாமே நம்ம தான் ஆஸ் அ ஹோல்ல நம்ம பேஷண்ட்டையே ஹோலா தானே பாக்குறோம், ஹோலிஸ்டிக்கா பாக்குறோம். பட் நம்மள நம்ம ஹோலிஸ்டிக்கா பாக்குறத விட்டுறோம். சம்டைம்ஸ் ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கும். சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இல்ல பர்சன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மள சில இடங்கள்ல சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எதுல போய் முடியுதுன்னா செல்ஃப் டவுட்ல. ஃபர்ஸ்ட் விஷயம், என்னால முடியாதுப்பா, ஐ கான்ட் டூ, ஐ எம் நாட் ஒர்த், ஐ டோன்ட் ஹேவ் இனஃப் ஸ்ட்ரென்த், ஐ எம் வெரி வீக், பிசிக்கலி வீக், மென்டலி வீக், எமோஷனலி வீக். அது நம்ம யாருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம், யாரை கூட கம்பேர் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம கூட சமயமும் ஒரே மாதிரியான எமோஷன்ஸ் இல்ல. நம்ம மேக்சிமம் என்ன தெரியுமா ரிஃப்ளெக்ட் பண்றோம், நம்மளுடைய பயத்தை. முக்கியமா வெளியே காட்டுறது ரெண்டு தான், ஒண்ணு கோவம், இன்னொரு பயம். இதை தாண்டி நம்ம வேற எந்த எமோஷனுமே பெருசா அதிகமா வெளியே காமிச்சுக்கிறதே இல்லை. ஒன்னுல எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிக்கிறோம், இல்லைன்னா கோவப்பட்டுக்கிறோம், இல்லைன்னா கத்திடுவோம். மேக்சிமம் கத்திடுவோம், டென்ஷன் ஆயிடுவோம், திட்டிடுவோம், அப்புறமா போய் சாரி சொல்லிட்டு விட்டுருவோம். பட் இந்த வேர்ட்ஸ் போய் அஃபெக்ட் ஆனது தான் இல்ல. நம்மளுக்கு இன்னொரு ஆளோட வேர்ட்ஸ் அஃபெக்ட் ஆயிட்டே இருக்குல்ல. இன்னொரு ஆள் நம்மள நெகட்டிவா சொல்றதோ, இன்னொரு ஆள் நம்மள டம்ப் பண்றதோ, இல்ல இன்னொரு ஆள் நம்மள கம்பேர் பண்றதோ எல்லாமே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆயிட்டே இருக்க மாதிரி நம்மளும் இன்னொரு ஆளுக்கு என்ன கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம எதுல அஃபெக்ட் ஆனமோ அதே விஷயத்தை இன்னொரு ஆள் கொடுத்துட்டே இருப்போம். எனக்கு இப்ப அடிச்சா நான் கஷ்டப்படுவேன்னா நான் கண்டிப்பா இன்னொரு ஆள போய் அடிச்சுட்டே தான் இருப்பேன். பட் எனக்கு என்னை யாராவது திட்டினா நான் கஷ்டப்படுவேன்னா இன்னொரு ஆள் நான் போய் திட்டிக்கிட்டே இருப்பேன். இதான் யூனிவர்சல் ட்ரூத். பட் நம்ம இதை எப்படி தெரியுமா ஹேண்டில் பண்ணணும்? ஒரு சைடு நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, இன்டெலிஜென்ட்டா, போல்டா, பிரேவா இருக்கிறோமோ அதே மாதிரி ஈக்குவலா இன்னொரு சைடு ஈஸியா எமோஷனல் ஆயிடுறோம், சென்சிட்டிவ் ஆயிடுறோம், அஃபெக்ட் ஆயிடுறோம், ஹர்ட் ஆயிடுறோம், வருத்தப்படுறோம், அழுகுறோம். எந்த அளவுக்கு ஒரு சைடு நம்ம ரொம்ப தைரியமா பேசிக்கிட்டே இருக்கோமோ அதே எக்ஸாக்ட் ஆப்போசிட் வந்து அழுதுகிட்டே இருக்கும். அப்படியே அழுகுவோம். சில சமயம் வந்து இன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, லாஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் நம்ம போய் அழுதுட்டு அப்புறம் தூங்கலாம்னு யோசிப்போம். இல்ல நம்ம ஷெட்யூலே அப்படி போட்டுப்போம். இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டோம், இந்த அசைன்மெண்ட் முடிச்சாச்சு, சரி லாஸ்ட் ஒரு 1/2 hour டைம் இருக்கு, இன்னும் தூக்கம் வரல, பேசாம ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு அழுதுட்டு தூங்கிடலாம். இந்த தலைவாணி கூட அழுகிறது, தலைவாணியை வந்து ஃப்ரெண்டா அந்த டைம்ல நினைச்சுப்போம். எல்லா விஷயமும் நடக்கும். அதை போட்டு அடிக்கிறது, குத்துறது, அது கூட அழுகுறது, தலைவாணி கடியில சில சீக்ரெட்ஸ் வச்சுக்கிறது, இதெல்லாம் நம்ம பில்லோ ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கு வாய் இருந்தா கதறும் இல்ல. பட் எங்க தெரியுமா நம்ம ஸ்மார்ட் ஆகுறோம், எங்க நம்ம யூனிக் ஆகுறோம்னா இந்த எமோஷன்ஸையும் அந்த இன்டெலிஜென்ஸையும் பேலன்ஸ் பண்ணும் போது. நம்ம லெஃப்ட் பிரெயின் கம்ப்ளீட்டா லாஜிக்கல் பிரெயின் சொல்லிட்டோம். பட் ரைட் பிரெயின்ல நமக்கு பிடிச்ச விஷயம் இருக்குல்ல, நமக்கு பிடிச்ச கிரியேட்டிவிட்டி இருக்கு, ஃபேண்டசி இருக்கு. நம்மளால அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த புதுசா பண்ண முடியும். அது ரெண்டையும் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறோமோ அங்கதான் நம்ம ஸ்மார்ட், அங்கதான் நம்ம கிரியேட்டிவ். ஸோ எக்ஸாக்டா இதுதான். நம்ம லெஃப்ட் பிரெயின் பிடிச்சது என்ன தெரியுமா? என்னைக்கு எக்ஸாம், எவ்வளவு நாள் படிக்கணும், எப்படி டைம் டேபிள் போடணும், எப்படி ஷெட்யூல் பண்ணணும், லைஃப்ல அடுத்து என்ன பண்ணணும், படிச்சு முடிச்சோன்னே எப்படி நம்ம எந்த ஆப்ல போய் நம்ம மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணணும், இல்லைன்னா கல்யாணம் எவ்வளவு பட்ஜெட்குள்ள பண்ணணும், இல்ல கிளினிக் எங்க வைக்கணும், எவ்வளவு பட்ஜெட்குள்ள கிளினிக் வைக்கணும், எந்த ஏரியால வைக்கணும், எங்க வச்சா எப்படி கிளினிக் நல்லா ஓடும், இதெல்லாம் கம்ப்ளீட்டா லாஜிக்கல். இன்னொரு சைடு கிளினிக்ல என்ன பெயிண்ட் அடிக்கணும், கிளினிக்ல என்ன விஷயம்லாம் டிஃப்ரெண்டா பண்ணணும், இல்ல கல்யாணத்துல என்ன விஷயத்தெல்லாம் நம்ம யூனிக்கா பண்ணணும். அக்காவுக்கு தங்கச்சும் கல்யாணம் வரும்போது இப்படிதானே யோசிப்போம். ஸோ நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி ஸோ டிஃப்ரெண்டா விஷயத்தை யோசிப்போம்ல, டெக்கரேஷன் யோசிப்போம், நிறைய விஷயம். இதெல்லாம் கம்ப்ளீட்டா உங்களோட ரைட் பிரெயின் குள்ள வந்துகிட்டே இருக்கும். பட் நம்ம எங்க ஓவர் ஸ்மார்ட் ஆகுறோம்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்ரி டே, எவ்ரி மூமெண்ட், எவ்ரி சிச்சுவேஷன். ஸோ நம்ம ஏதோ ஒரு இடத்துல தவறிக்கிட்டே இருப்போம்ல, ஸோ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க லேர்ன் பண்ணிக்கிட்டோம் கம்ப்ளீட்டா. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி நமக்கு எல்லா ரோலும் இருக்கு. குழந்தையா இருக்கணும், ஸ்டூடெண்ட் ஆகணும் ஸ்கூல்ல, அடுத்து காலேஜ்ல ஸ்டூடெண்ட் ஆகணும், அடுத்து ஒய்ஃப் ரோல் பார்க்கணும், அடுத்து மதர் ரோல் பார்க்கணும், அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு மாமியார் ரோல் பார்க்கணும், அடுத்து அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு பாட்டி ரோலையும் பார்க்கணும் இல்ல. பட் எல்லா ரோல்லையும் நம்மள எந்த விஷயம் ஹெல்த்தியா நம்ம வச்சுக்கணும். நம்ம கண்டிப்பா செல்ஃபிஷா இருக்கிறதுல தப்பே இல்லை. எந்த விஷயத்த தெரியுமா? நம்மளுடைய எமோஷனல் ஹெல்த்தை, மென்டல் ஹெல்த்தை, பிசிக்கல் ஹெல்த்தை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு நம்ம செல்ஃபிஷா இருக்கிறதுல தப்பே கிடையாது. எனக்கு பிசிக்கலா இன்னைக்கு காலையில எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும்பா, சீக்கிரம் எந்திரிக்கணும், படிக்கணும். எமோஷனலா என்னோட எல்லா எமோஷன்ஸையும் முதல்ல நான் வந்து புரிஞ்சுக்கணும். என்ன முதல்ல நான் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்னால ஈஸியா இன்னொரு ஆள் கிட்ட போய் ஷேரே பண்ண முடியும். எனக்கே என்னை பத்தி புரியாதப்போ நான் உட்காந்து என்ன பேசுவேன், கண்ணீர் மட்டும்தான் வரும், இல்லைன்னா பயமா இருக்குன்னு மட்டும்தான் சொல்லுவேன். எனக்கு ரீசனே இல்லப்பா, என்ன ரீசனே தெரியலன்னா எதுவும் மனசுக்குள்ள பயமாவே இருக்கு அப்படின்னு நிறைய சமயம் யோசிப்போம்ல. என்ன ரீசனே தெரியல, எனக்கு உன் மேல கோவமா வந்துட்டே இருக்கு. சம்டைம்ஸ்
சொல்லுவோம். நானே சொல்வேன், எனக்கு உன்னை நீ பார்க்கவே பிடிக்கல. சில சமயம் சொல்லுவோம், கூட இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா எமோஷன்ஸையும் நம்ம எப்போ பேலன்ஸ் பண்ண கத்துக்கிறோமோ, நம்மளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ, நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அங்க நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா, போல்டா, கரேஜியஸா இருந்துட்டே இருப்போம். ஸோ எப்பவுமே நம்ம வந்து எனக்கு இது முடியாது, நான் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்க மாட்டேன், இல்ல நான் ஒரு ஒய்ஃபா என்னால இந்த வேலையை பார்த்துட முடியாது, இல்ல ஒரு ஃப்ரெண்டா என்னால உன்னை வந்து கன்சோல் பண்ண முடியாது, இல்ல ஒரு நல்ல பொண்ணா அப்பா அம்மாக்கு என்னால இருந்துக்க முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு விஷயத்த போய் பார்க்கும் போது கண்ணாடியில என்ன தெரியும்னா அந்த செல்ஃப் டவுட், நெகட்டிவ் தாட்ஸ், பயம், கோவம் அப்படியே கம்ப்ளீட்டா போயிட்டு நீ இப்படி இருக்கிறதே நல்லா தான் இருப்பா, கம்ஃபர்ட் ஜோன்குள்ளேயே போய்க்கலாம்னு நம்மளுடைய ஆன்மாவே நம்மளை கூட்டு போயிடும். பட் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், அந்த ஃப்ரெண்டா இருக்கிற ஆன்மாவை நம்மளோட ஃப்ரெண்டா மாத்திக்கணும். முதல்ல அதுதான் நம்மளோட ஃப்ரெண்டு. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நேத்துக்கு இல்ல இப்போ இந்த மொமெண்ட்ல இருக்க உங்களோட நாளைக்கு நீங்க எப்படி இருக்க போறீங்கிற உங்களோடயே கம்பேர் பண்ணிக்கோங்க. கம்பேர் பண்ணுங்க, வேற யாரு கூட இல்ல, நம்ம கூடயே, நம்ம கண்ணாடியில தெரியிற முகத்து கூடயே செல்ஃபா நிறைய விஷயங்களை அஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. செல்ஃப் டாக் பண்ணுங்க. செல்ஃப் டாக் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, என்னோட எமோஷன், என்னோட கோவம், என்னோட பயம், என்னோட அழுகை, என்னோட வருத்தம், என்னோட ஃபீலிங்ஸ், இது கம்ப்ளீட்டா நான் இன்னைக்கு மதரா இருந்தாலும், டாக்டரா இருந்தாலும், ஒய்ஃபா இருந்தாலும் நான் யாருன்னா, நான் எனக்கு பிடிச்ச ஒரு ஆன்மாவா இருக்கேன், இல்ல என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணா இருக்கேன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கே முதல்ல என்ன பிடிச்சுக்கணும். எனக்கு என் கண்ணு மூக்க வாய் பிடிச்சாதான் நான் யாரை பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அவங்களுக்கும் என்ன பிடிக்கும்ல. ஸோ கம்ப்ளீட்டா லைஃப்ல இன்னைக்கு நான் சொல்ற விஷயத்துல எது முக்கியமா எடுக்கிறீங்கன்னா, உங்களை நீங்க லவ் பண்ண ஆரம்பிங்க முதல்ல, சரியா? ரெண்டாவது, உங்களை நீங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே வேண்டாம். உங்களோட எமோஷன்ஸை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே வேண்டாம். எதுக்காகவும்? ஓகே, உங்களுக்கு நீங்க நல்லவங்க தான். இன்னும் கேரக்டரா வேணா இருக்கலாம், பட் உங்களுக்கு நீங்க நல்லவங்க. அந்த நல்லவங்களை கெட்டவங்களா மாத்தாம இருந்துட்டா போதும் நம்ம. ஓகே, இன்னொன்னு, அடுத்தவங்களோட ஒப்பீனியனை நம்ம லைஃப்ல என்னைக்குமே சுமந்துகிட்டே போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த விஷயம் இங்க காலேஜ்ல மட்டும் இல்ல, பாட்டி ஆகிற வரைக்குமே அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்மளும் பூமர் ஆகிட்டே இருப்போம், லாஸ்ட்ல அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இன்னொரு ஆளுக்கு. ஸோ நம்மள இன்னொரு ஆளுக்கு பிடிக்கணும்னா முதல்ல நமக்கு நம்மளை பிடிக்கணும். ஸோ அதுதான் பர்சனல் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். அதுதான் செல்ஃப் என்ஹான்ஸ்மெண்ட் கூட. ஓகே, தேங்க்யூ.